எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக டௌரி ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று வந்திருக்கு. இது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 29 வயசு பொண்ணு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க யாருன்னா ஒரு டாக்டர். அவங்க அம்பத்தூர் எஸ்டேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு டாக்டரு. இதில் டௌரி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை 2 மாதம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. வெட்னஸ்டே அன்றைக்கி போலீஸ் அவங்களுடைய ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை என்கொயரி பண்ணது யாருன்னா, நம்ம சென்னையில் திருமங்கலம் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இறந்த அந்த பொண்ணோட பேர் என்னென்னா டாக்டர் எம் இருள் சமீரா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்டு பேர் கே ஹசருதீன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே அரக்கோணத்தை சேர்ந்தவங்க, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே மெடிக்கல் ட்ரைனிங்கை 2016 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரக்கோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் செப்டம்பரில் ஆயிருக்கு. அவங்க மேரேஜ் 2024. இவங்க மேரேஜ் ஆனவுடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூவ் ஆகியிருக்காங்க சென்னைக்கு. இந்த சமீரா அண்ணா நகரில் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அது அவங்க ஹஸ்பண்டு என்னென்னா ஒரு ரிசர்ச்சராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2 பேருமே ஈச் 40,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு மாதமும். இவங்க மேரேஜ் அப்போ சமீராவோட ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 30 சவரன் போட்டிருந்துருக்காங்க. அந்த டௌரி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அசாருதீன் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. கல்யாணமாகி 3 மாதத்துக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சமீராவோட ஹஸ்பண்ட் அசாருதீன் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபாதர் பேர் என்னென்னா கரீமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு 61 வயசு, ரதியா 55 வயசு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரெஷர் போட்டிருந்துருக்காங்க சமீரா கிட்ட. எங்களுக்கு கார் வேணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா கேஷ் வேணும், புது வீடு வேணும், முகப்பேர் வேஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அசாருதீன் அவங்களுடைய ஃபேமிலி இந்த சமீராவை ஃப்ரீக்வெண்ட்டாக வர்பலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதனால் சமீராவுக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வர்பலாக அப்யூஸ் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீரா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, அப்புறம் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆகஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் எஸ்டேட் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங்ஸை இப்போ இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் இவங்க கேஸு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் க்ரூயல்ட்டி ஹஸ்பண்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரூயலாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த இதில் பேஸில் பதிவு பண்ணியிருக்காங்க கேஸை. இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் திருமங்கலம் அந்த இதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ஸை அக்டோபரில் சப்மிட் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, இது டௌரி ஹராஸ்மெண்ட்டு தான் அப்படின்னு. இப்போ அந்த டாக்டர் அசாருதீன் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேருமே டாக்டர்ஸு. இவங்க 2 பேருமே இல்லிட்ரேட் கிடையாது, வெல் எஜுகேட்டடாக இருக்கிறவங்க தான். இவங்க ஆரம்பத்தில் டிமாண்ட் பண்ணாமல் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இவங்க இம்மீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு வேளை அவங்க உயிரை மாற்றிக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்ஷன் எடுத்துருந்துருப்பாங்க இம்மீடியட்டாக. இப்போ எப்படியும் இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் போகுது. பட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இம்மீடியட்டாக அதை எதாக இருந்தாலும் சொல்லணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா டௌரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது அகைன்ஸ்ட் த லா அது. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக பொண்ணுங்கள்லாம் தைரியமாக வெளிப்படையாக சொல்லணும். அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தற்கொலைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். இறந்த அந்த சமீராவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.